ஒரு படம் பண்ணிட்டோம். அந்த படம் எப்ப வருது இதெல்லாம் தாண்டி வீட்ல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு இருப்பாங்க. உங்க படம் வெளியாகுது. வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க? ஃபேமிலி சைடுல எப்படி வீட்டுல இருந்துச்சு? எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர், அதுவுமே வந்துட்டு நல்லா ஒரு ஆமா. ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த படத்துக்குமே வந்துட்டு அவங்க பாக்குறப்போ தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அவங்க பாக்குறப்போ நான் எல்லாரும் ஹீரோ காப் ஈக்குவலா வந்து என்ன ட்ரீட் பண்றப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நைஸ். ஏன்னா நீங்க சொன்னதுதான் மெக்கானிக்கா இருந்து ஆபீஸ் பாயா இருக்கும்போது நீங்க லைக் படம் பண்ணுவீங்க அப்படின்னு வீட்ல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தெரியாது. அவங்கள எதிர்பார்ப்பும் அதுவும் கிடையாது. பட் அப்படியே நான் படம் பண்ண போறோமா அப்படின்னு உடனே சொல்லிருப்பீங்கல்ல, அப்ப என்ன சொன்னாங்க? அவங்க எந்த ஒரு ரிஜெக்ஷனும் சொல்ல, ஓகே, நல்லா பண்ணேன், அவ்வளவுதான். அதுதான் சூப்பர். கிரிட்டிசம் ஃபேஸ் பண்ணிருக்கிறது இருந்திருக்கும், லைக் விமர்சனங்கள் நேராவும் சரி சோசியல் மீடியாவும் சரி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவே ஃபேஸ் பண்ணீங்களா? அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். எடுத்துக்கவே மாட்டீங்க. ஓகே ஓகே. ஒரு விஷயம் எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, இப்பெல்லாம் பண்றாங்கப்பா, சொல்றோம் என்ன சொல்லிட்டு தான் இருப்பான், அதுக்காக நாம என்ன பண்றது, தட்டி விட்டுறதுதான். சூப்பர்.